ப்ரோ கபடி லீக் சீசன் 12 விசாகப்பட்டினம் லெக்ல நடந்த கடைசி போட்டி டபான் எல்லிகேசி வின் பண்ணது மட்டும் இல்லாம அன்பீட்டன் டீமா முடிக்கிறாங்க இந்த லெக். அந்த மேட்சோட குயிக்கான ரிவ்யூ அண்ட் டெல்லியை பத்தியுமே சொல்லிடுறேன். கூடவே விசாகப்பட்டினம் லெக் முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு டாப் 10 டிஃபெண்டர்ஸ், டாப் 10 ரைடர்ஸ் யார் யாரு, டேபிள் எப்படி இருக்கு, அதையும் இந்த வீடியோல நான் உங்களுக்காக சொல்லிடுறேன். சோ லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டபான் எல்லிகேசி வெஸ் குஜராத் ஜெயண்ட்ஸ் போட்டி தான் மேட்ச் நம்பர் 28. இதுதான் விசாகப்பட்டினம் லெக்ல நடந்த கடைசி போட்டி. அண்ட் இதே நாள்ல 2 போட்டி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த போட்டியே, அதாவது யூ மும்பா வெஸ் பட்னா பைரட்ஸ், அதை நம்ம தனியா ஒரு வீடியோவா போட்டிருக்கோம். கூடவே பவன் ஷராவத்தை பத்தி எல்லாம் பேசி, நீங்க இன்னும் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம இந்த போட்டிக்குள்ள என்ட்ரி ஆவோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டபான் எல்லிகேசி 38க்கு 28 சொல்லிட்டு இந்த போட்டியை வின் பண்றாங்க. டெல்லி சார்பா ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ்ல ஆஷு மாலிக் 14 புள்ளிகள், சுர்ஜித் சிங் 2 புள்ளி, சந்தீப் 3 புள்ளிகள், அஜின்கியா பவார் 5 புள்ளிகள், நீரஜ் நர்வால் 1 புள்ளி, சௌரப் நண்டால் 3 புள்ளிகள், பசலாட்ராச்சலி 5 புள்ளிகள். அந்த சப்ஸ்டிட்யூட்ல யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. அப்படியே குஜராத் ஜெயண்ட்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா ஆரியவர்தன் நாவலே 5 புள்ளிகள், நிதின் பன்வர் எந்த புள்ளிகளும் எடுக்கல, சுபம் குமார் எந்த புள்ளிகளும் எடுக்கல, ராகேஷ் 7 புள்ளிகள், பர்த்திக் தாஹியா 9 புள்ளிகள், இமோன்சு 3 புள்ளிகள், முகமது ரசா சடுலி சியானே 2 புள்ளி. சப்ஸ்டிட்யூட்ல யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து டெல்லியோட டாமினன்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது 21க்கு 14 அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஸ்ட்ராங்கான லீடோட தான் முடிச்சிருந்தாங்க டெல்லி. அதை அப்படியே கண்டினியூ பண்ணி 10 புள்ளிகள் டிஃபரன்ஸ் 38க்கு 28 சொல்லி செகண்ட் ஹாஃப் முடிச்சு அப்படியே மேட்ச் வின் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. அண்ட் ஓவரால் பார்க்கும்போது குஜராத் ஜெயண்ட்ஸ்ல நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம எடுத்து வைக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறது வந்து, அவங்க நம்பி எடுத்த முகமது ரசா சடுலி சியானே வந்து இன்னமும் பர்ஃபார்மன்ஸ் ஃபயரா பண்ண ஆரம்பிக்கவே இல்லை. அது அந்த டீமோட ஒரு பெரிய மைனஸா இருக்கு. ஏன்னா முகமது ரசாவை நம்பி தான் டீமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும் போது அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணுங்கிற சுச்சுவேஷன் இருக்கு. பட் தலைமை இன்னும் முழுசா ஃபார்முக்கே வரல. இது இல்லாம சரி அவர் தான் பண்ணல, மற்ற டிஃபெண்டர்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் சொதப்புறாங்க. நிதின் பன்வர், சுபம் குமார் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இன்னமும் எதுவுமே பண்ண முடியல. அண்ட் அந்த இடத்துக்கு வேற ஒரு சில டிஃபெண்டர்ஸையும் ட்ரை பண்றாங்க, அவங்களும் எதுவுமே பண்ணல. இமோன்சு ஜக்லான் மட்டும் ஓரளவுக்கு அப்பப்போ சப்போர்ட் பண்றாரு தவிர மற்றபடி எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது. அண்ட் ரைடிங்லயுமே ஆரியவர்தன் நாவலே புதுசா எடுத்திருக்காங்க, கொஞ்சம் சின்ன பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ண முடியுது. ராகேஷ் பண்ணலனா பர்ஃபார்மன்ஸே இல்லையோ ரைடர்ஸ் கிட்ட அப்படிங்கிற மாதிரி தோணுது. பர்த்திக் தாஹியாவை எடுத்துருந்தாங்க, 9 புள்ளிகள் எடுத்திருந்தாரு, ஓகேங்கிற மாதிரி தான் இருக்கு. இமோன்சு சிங் அவரை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஹரிஸ் காமாச்சி நல்லா ஆடிட்டு இருந்தாரு, கடைசி வரைக்கும் அவரை சப்ஸ்டிட்யூட்ல வச்சிட்டு இருக்காங்க. இது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரியான பிளேயர்ஸை ட்ரை பண்ணலாம், ஆட வைக்கலாம். பட் ஏன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் நல்லா தான் ஆடி கொடுத்தாரு இந்த டீமுக்கு, அவரை கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணிட்டே தான் இருக்காங்க. பட் டெல்லியை பொறுத்த வரைக்கும் செம ஸ்ட்ராங்கான டீமா இருக்காங்க. டெல்லியில வந்து ஒரு டீமா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. யங் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கூட்டணி செமையா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம் அப்படின்னா ஆஷு மாலிக் ரைடிங்கை ஃபுல்லா பாத்துக்கிறாரு. அவர் தான் இப்போதைக்கு ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் டாப்ல இருக்காரு. அதிக ரைட் புள்ளிகள் இந்த விசாகப்பட்டினம் லெக்ல எடுத்தது வந்து ஆஷு மாலிக் தான். இது இல்லாம டிஃபெண்டர்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா 2 கார்னர், சௌரப் நண்டால் 13 புள்ளிகள் நினைக்கிறேன், பசலாட்ராச்சலி 15 புள்ளிகள். டாப் 10 டிஃபெண்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க இது வரைக்கும் இருக்கிற லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி இந்த பக்கம் டிஃபென்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸான கூட்டணி கலக்கிட்டு இருக்கு, ஃபசல், சௌரப் அண்ட் சுர்ஜித்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் ஆஷு மாலிக் பாத்துக்கிறாரு, அப்பப்போ சப்போர்ட் பண்றதுக்கு நீரஜ் நர்வால் வராரு. அதனால இந்த டீம் ஈஸியாவே வின் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம 2 போட்டி ரொம்ப க்ளோஸ் கேமா போய் கடைசியா ஆப்போனன்ட் ரைடர் வந்து பண்ண மிஸ்டேக்னால ஜெயிச்சிருப்பாங்க. அதுவும் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா டெல்லியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தரமா இருந்திருக்கு. 5 போட்டிகள் இந்த விசாகப்பட்டினம் லெக்ல ஆடி இருந்தாங்க, 5மே அன்பீட்டன், அதாவது 5 போட்டியையும் ஜெயிச்சிருக்காங்க. அன்பீட்டன் டீமா இப்போதைக்கு ஜெய்ப்பூர் லீக்குள்ள நுழையிறாங்க டபான் எல்லிகேசி. கண்டிப்பா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் சொன்னால் மிகையாகாது, பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா அசால்ட்டா பிளே ஆஃப்ல போய் நிற்பாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் பொறுத்திருந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். பட் டபான் எல்லிகேசி பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே டாப் 10 ரைடர்ஸ், டாப் 10 டிஃபெண்டர்ஸ் இல்ல அதை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, மறக்காம லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ டேபிளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகமாவே சொல்லிடுறேன். 12வது இடத்துல இருக்கிற டீம் குஜராத் ஜெயண்ட்ஸ் 5 போட்டிகளில் ஒரே ஒரு வின் மட்டும் தான் பயங்கரமா அடி வாங்கியிருக்காங்க. மைனஸ்ல இருக்க ஸ்கோர் டிஃபரன்ஸ் -23. அண்ட் தென் 11வது இடத்துல பெங்கால் வாரியர்ஸ், அவங்களும் 4 போட்டிகளில் ஒரே ஒரு வின் மட்டும் தான், 2 பாயிண்டோட தான் இருக்காங்க. 10வது இடத்துல தமிழ் தலைவாஸ் 3 போட்டிகளில் ஒரு வின். கண்டிப்பா போட்டி கம்மியாக தான் ஆடி இருக்காங்க. பட் ஸ்கோர் டிஃபரன்ஸும் -9 போயிடுச்சு. ஒரே போட்டி தான் ஜெயிச்சிருந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் தெலுங்கு டைட்டன்ஸ், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 9வது இடத்துல பட்னா பைரட்ஸ் 5 போட்டிகளில் ஒரே ஒரு வின். பட்னா பைரட்ஸுக்கும் இது வந்து போராத காலமாக தான் இருக்கு, பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காங்க. 8வது இடத்துல பெங்களூரு புல்ஸ் 5 போட்டிகளில் 2 வின்னு.
அந்த 2 வின்னும் கடைசியாக அவங்க எடுத்த வின்னு. அண்ட் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் அவங்களும் லாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். 7வது இடத்துல ஹரியானா ஸ்டீலர்ஸ் 4ல் 2 வின்னு. ஸோ ஓகே, வழக்கம் போல தான் அவங்களோட சீசன் ஆரம்பிச்சிருக்காங்க. இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்று தான். ஹரியானா அவ்வளோதான், அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. 6வது இடத்துல யூபி யோதாஸ் 4 போட்டிகளில் 2 வின். ஃபர்ஸ்ட் 2 வின், அதுக்கப்புறமா 2 கண்டினியூஸாக தோத்துருக்காங்க. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். சேம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 5வது இடத்துல இருக்காங்க. 4 போட்டிகளில் 2 வின். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வின்னு, அதுக்கப்புறமா 2 லாஸ், திரும்ப இப்போ வின்குள்ள வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா 4வது இடத்துல தெலுங்கு டைட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் 2 மேட்சை தோத்துருந்தாலும் அதுக்கப்புறமா 5 போட்டிகளில் 3 வின்னு, கடைசியாக ஹாட்ரிக் வின் வர அவங்களுக்கு. 3வது இடத்துல யூ மும்பா 6 போட்டிகளில் 4 வின்னு, 8 புள்ளிகளோட டேபிளில் 3rd பிளேஸ்ல இருக்காங்க. 2வது இடத்துல புனேரி பல்டன் 6 போட்டிகளில் 4 வின்னு, 2nd பிளேஸ்ல இருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தபாங் டெல்லி கேசி 5 போட்டிகளில் 5 வின்னு, 10 புள்ளிகளோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கெத்தா உட்காந்துருக்காங்க. இது இப்படியே அவங்க கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நம்புறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத. அப்படியே டாப் 10 ரைடர்ஸ்குள்ள என்ட்ரி ஆனோம் அப்படின்னா 10வது இடத்துல இருந்து வரேன். 10வது இடத்துல அஜித் சவான் ஃப்ரம் யூ மும்பா 5 போட்டிகளில் 39 ரைட் புள்ளிகள் எடுத்திருக்காரு. அண்ட் தென் 9வது இடத்துல பராத்தோடா தெலுங்கு டைட்டன்ஸை சேர்ந்த பிளேயர் 5 போட்டிகளில் 40 புள்ளிகள். அண்ட் தென் 8வது இடத்துல அலிரேசா ஃப்ரம் பெங்களூரு புல்ஸ் 5 போட்டிகளில் 41 ரைட் புள்ளிகள். 7வது இடத்துல விஜய் மாலிக் ஃப்ரம் தெலுங்கு டைட்டன்ஸ் 5 போட்டிகளில் 42 ரைட் புள்ளிகள். ஆக்சுவலி தெலுங்கு டைட்டன்ஸோட 2 பிளேயர்ஸுமே இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. 6வது இடத்துல ககன் கவுடா யூபி யோதாஸ் 4 போட்டிகளில் 46 ரைட் புள்ளிகள். 5வது இடத்துல ஆதித்யா ஷிண்டே புனேரி பல்டன் 6 போட்டிகளில் 48 ரைட் புள்ளிகள். 4வது இடத்துல நிதின்குமார் தன்கர் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 4 போட்டிகளில் 55 ரைட் புள்ளிகள். 3வது இடத்துல தேவங் தலால் பெங்கால் வாரியர்ஸ் 4 போட்டிகளில் 63 ரைட் புள்ளிகள். 2வது இடத்துல அயன் லோக்சப் பட்னா பைரட்ஸ் 5 போட்டிகளில் 67 ரைட் புள்ளிகள். கடைசி 2 மேட்ச் 21 42. அதுவே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஆஷு மாலிக் ஃப்ரம் தபாங் டெல்லி கேசி 5 போட்டிகளில் 75 ரைட் புள்ளிகள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டாப் 10 ரைடர்ஸ் விசாகப்பட்டினம் லேக் முடிகிறப்போ. அடுத்ததா டாப் 10 டிஃபெண்டர்ஸ்குள்ள என்ட்ரி ஆனோம் அப்படின்னா சுனில் குமார் ஃப்ரம் யூ மும்பா அண்ட் கூடவே ரிங்கு சர்மா ஃப்ரம் யூ மும்பா 2 பேருமே ரைட் சைட் டிஃபென்ஸ் யூ மும்பால 6 போட்டிகளில் 12 புள்ளிகள் ஈச் எடுத்திருக்காங்க. அண்ட் தென் சௌரப் நண்டால் ஃப்ரம் தபாங் டெல்லி கேசி, யோகேஷ் தகியா ஃப்ரம் பெங்களூரு புல்ஸ் 2 பேருமே ரைட் கார்னர்ஸ். அவங்க டீமுக்கு 5 போட்டிகளில் 13 டேக்கிள் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் ஒரே பாயிண்ட் தான் வச்சிருக்காங்க. அண்ட் தென் நிதின் பன்வர் ஃப்ரம் குஜராத் ஜெயன்ஸ் 5 போட்டிகளில் 14 டேக்கிள் பாயிண்ட்ஸ். அண்ட் தென் சுமித் சாங்வான் ஃப்ரம் யூபி யோதாஸ் 4 போட்டிகள், குர்தீப் சாங்வான் புனேரி பல்டன் 6 போட்டிகள், ஃபசல் அட்ராச்சலி தபாங் டெல்லி கேசி 5 போட்டிகள், லோகேஷ் கோஷ்லியா யூ மும்பா 6 போட்டிகள். எல்லாருமே 15 அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ 4 பேருமே 15 புள்ளிகள் அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது டேக்கிள் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல புனேரி பல்டனோட கௌரவ் காட்ரி 6 போட்டிகளில் 19 டேக்கிள் பாயிண்ட்ஸ். தலைமை வழக்கம் போல தன்னோட பேரை டாப்லேயே தான் வச்சிருக்காரு. ஸோ இந்த டாப் 10 ரைடர்ஸ், டாப் 10 டிஃபெண்டர்ஸ், இந்த ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே விசாகப்பட்டினம் லேக் முடிகிறப்போ செப்டம்பர் 11 அன்னைக்கு வரைக்கும் நடந்த மேட்சஸ்க்கானது மட்டும்தான். இதுக்கப்புறமா இந்த மாதிரி டாப் 10 ரைடர்ஸ் டிஃபெண்டர்ஸ் வந்து வீக்லி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். போடலாமா வேணாமாங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பை பை கைஸ்.